நேயர்கள் அனைவருக்கும் மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. மெட்டியொலி தொலைக்காட்சி தொடர் நடிகை திடீர் மரணம். மெட்டியொலி சாந்திக்கு மருமகள் ஆகிய சீரியல் நடிகை சந்தியா ரிசப்ஷனில் நண்பர்கள் கொடுத்த இன்ப அதிர்ச்சி. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சக்திவேல் சீரியலில் கதாநாயகனின் அன்னி கேரக்டரில் சீரியல் நடிகை சந்தியா நடித்து வருகிறார். இவருக்கு நேற்று மெட்டியொலி சீரியல் மூலம் பிரபலம் அடைந்த சாந்தி மாஸ்டரின் மகனோடு திருமணம் நடைபெற்று இருக்கிறது. தன்னுடைய மகனின் ரிசப்ஷனில் சாந்தி மாஸ்டர் டான்ஸ் ஆடியோ வீடியோ இப்போது இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. அந்த வகையில் 90 ஸ்கிட்ஸ்களின் ஃபேவரைட் சீரியல்களில் ஒன்றான மெட்டியொலி சீரியலில் வரும் அம்மி 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 மிதித்து என்ற பாடலை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த பாடலில் டான்ஸ் மாஸ்டர் சாந்தி அவ்வளவு அழகாக ஆடியிருப்பார். இப்போதும் அந்த பாடல் யூடியூப் சேனல்களில் அதிகமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சீரியலில் 2வது பாகம் தொடர இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுவும் இந்த சீரியல் சன் டிவியில் தான் இப்போதும் ஒளிபரப்பாக இருக்கிறதாம். அதுபோல இன்னும் 2 வாரங்களுக்குள் இந்த சீரியலின் ஷூட்டிங் தொடங்க இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த மெட்டியொலி சீரியல் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரைக்கும் ஒளிபரப்பாகி 811 எபிசோடுகளோடு முடிவடைந்தது. அதுபோல மெட்டியொலி சீரியல் கன்னட, மலையாள, இந்தி, தெலுங்கு என பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்தும் ஒளிபரப்பாகி வந்தது. அது மட்டுமல்லாமல் அப்போது அந்த நேரத்தில் இந்த சீரியல் அதிகமாக டிஆர்பியை பெற்று ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று இருந்தது. இந்த சீரியலில் டெல்லிகுமார் அப்பா கேரக்டரில் நடித்திருப்பார். அவருக்கு காயத்ரி, காவேரி, வனஜா, உமா மகேஸ்வரி, ரேவதி, பிரியா என 5 மகள்களும் மருமகள்களும் என குடும்ப கதையாக இந்த சீரியல் பலருடைய அபிமான சீரியலாக இருந்து வந்தது. இப்போதும் கூட பல 90 ஸ்கிட்ஸ்களுக்கு பிடித்த சீரியலில் மெட்டியொலி சீரியல் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தெருவில் நடந்து கொண்டு போகும்போது கூட பல வீடுகளில் இந்த சீரியலுக்கான அம்மி 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 மிதித்து என்ற பாடல் அப்போது ஒலித்து கொண்டிருப்பதை கேட்க முடியும். அந்த காலகட்டத்தில் அதிகமான வீடுகளில் டிவி இல்லாமல் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் போய் இந்த சீரியலுக்காக காத்திருந்தவர்கள் பல பேர். இப்போதைய சூழ்நிலையில் பலருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருந்தாலும் இப்போதும் இந்த சீரியலில் குறித்து 90 ஸ்கிட்ஸ்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள் கூட பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும் விதமாக இப்போது ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த சீரியலில் இயக்குனர் திருமுருகன் மீண்டும் மெட்டியொலி சீசன் 2 எடுக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகிறது. இது அதிகமானோருக்கு ஹாப்பி நியூஸாகத்தான் இருக்கும். இப்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கும் நிலையில் அதுபோலவே இனி மெட்டியொலி 2 சீரியலும் அதிகமாக ரசிகர்களை கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் இன்னும் 2 வாரத்தில் தொடங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு இதே செய்தி சமூக வலைத்தளத்தில் பரவி வந்தது. அதுபோல இதுவும் உண்மையான செய்திதானா அல்லது பொய்யான செய்தியா என்று பலருக்கும் குழப்பமாக இருக்கும் நிலையில் இதற்கான அதிகாரபூர்வமான தகவல் இன்னும் 2 வாரத்துக்குள் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.